Good morning students, I am continuing my 13th presentation. Today's topic is Hypertext Transfer Protocol Secure, which is HTTPS. HTTPS is the secure version of HTTP. The S at the end of HTTPS stands for secure. So, இங்க லாஸ்டா இருக்க S வந்து secure communication ரத denote பண்ணுது. The secure communication அப்படினா என்னன்னா, secure means all communication between client and the server are encrypted. So இங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, client அப்படின்றது நீங்க யூஸ் பண்ற browser, it may be a Google Chrome or Mozilla Firefox, அந்த சர்வர்ன்றது நீங்க அசஸ் பண்ற வெப்சைட். ஸோ உங்க ப்ரௌசருக்கும் வெப்சைட்டுக்கும் மத்தியில் இருக்க ஒரு கம்யூனிகேஷன் வந்து ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனாக இருந்தால் அதுதான் வந்து என்னென்னா ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ protocol which is used in application layer of TCP IP network. Next, HTTPS uses the port number 443 for data communication. So நம்ம HTTP அப்படின்றது வந்து லாஸ்ட் கிளாஸில் போர்ட் நம்பர் 80 அப்படின்றத பார்த்தோம். இங்கே வந்து HTTPS அப்படின்றது பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் 443ல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு HTTPS ப்ரொவைட்ஸ் பைடைரெக்ஷனல் செக்யூரிட்டி கம்யூனிகேஷன். ஸோ இங்கே டூ-வே கம்யூனிகேஷன், அதாவது ப்ரௌசர்லேருந்து வெப்சைட்டாக இருந்தாலும் சரி இல்லை வெப்சைட்லேருந்து ப்ரௌசராக இருந்தாலும் சரி, ரெண்டு வே ஆஃப் கம்யூனிகேஷனும் வந்து செக்யூர்டு வே ஆஃப் கம்யூனிகேஷனில் இருக்குது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு ஹெச்டிடிபிக்கும் ஹெச்டிடிபிஎஸ்க்கும் இருக்கிற வேரியேஷன் இங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டிடிபியில் நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து நீங்கள் ஆல்ஃபபெட்டிக் அனுப்புகிறீங்க, என்ன மாதிரியான டேட்டா அனுப்புகிறீங்களோ அது அதே ஃபார்மெட்டில் சர்வருக்கு போதும். அதே மாதிரி சர்வர்லேருந்து வர டேட்டாவும் எந்த மாதிரி அனுப்புதோ அதே மாதிரி தான் இங்கே வரும், எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. ஆனால் ஹெச்டிடிபிஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகி போய் சர்வருக்கு போகும். சர்வர் இந்த டேட்டாவை பார்க்கணுன்னா அதை டீக்ரிப்ட் பண்ணால் தான் இந்த ஒரிஜினல் டேட்டாவை பார்க்க முடியும். அதே நேரத்தில் சர்வர் அனுப்பக்கூடிய டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். அந்த ஒரிஜினல் டேட்டாவை பார்க்கணுன்னா ப்ரௌசர் வந்து டீக்ரிப்ட் பண்ணால் தான் அந்த ஒரிஜினல் டேட்டா பார்க்க முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு நேம் அனுப்புகிறீங்கன்னா அது என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிரிப்ஷனில் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல்ஃபா நியூமரிக் வித் ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக மாறிடும். இன்கேஸ் நடுவில் இந்த ஹேக்கர்ஸ் வந்து இதை அசஸ் பண்ணி பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு எந்த டேட்டா அப்படின்றது புரியாது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னன்னுவாங்கன்னா என்கிரிப்டட் வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்வாங்க. ஸோ இது எதுக்கு, இந்த ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்றது வந்து எதுக்கு ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்சனல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கெல்லாம் இந்த ஹெச்டிடிபிஎஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறோம். The main idea of HTTPS is create a secure channel over a insecure network அப்படின். ஸோ இன்டர்நெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ வேர்ல்டு அசஸ் நெட்வொர்க். ஓகேவா? வேர்ல்டில் இருக்க யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸாக கொடுக்கும் போது நமக்கு அது செக்யூர்டாக இருந்தால் தான் அது நமக்கு சேஃபாக இருக்கும். லைக் பேங்க் ஐடி, யூசர் ஐடி, பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போ இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு. ஸோ மற்றவங்க யாருமே நமக்கு வந்து அதில் உள்ள பூந்து பார்க்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கோசரம் நமக்கு என்ன தேவைன்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் தேவை. அந்த செக்யூர்டு கம்யூனிகேஷனை தான் இந்த ஹெச்டிடிபிஎஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. திஸ் ஹெச்டிடிபிஎஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, த ரீசனபிள் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் eavesdroppers and man in the middle attacks. eavesdroppers அப்படின்னா என்னென்னா இந்த நடுவில் ஒட்டு கேட்கறது அப்படின்வாங்க. இதோட தமிழ் மீனிங் பார்த்திங்கன்னா ஒட்டு கேட்கறது அப்படின்வாங்க. அதே மாதிரி மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ் அப்படின்னாங்கன்னா ஈவ் ட்ராப்பர்ஸ் அப்படின்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாவை சைலண்ட்டாக ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா அது வந்து ஈவ்ஸ் ட்ராப்பர்ஸ் அப்படின்னு பேர். மேன் இன் த மிடில் அட்டாக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாவை நடுவில் ஒரு ஹேக்கர் வந்து அதை மாடிஃபை பண்ணி அதை திரும்பியும் நீங்கள் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு அதை மாடிஃபை பண்ணி அனுப்பி விட்டார்னா அதை தான் மேன் இன் மிடில் அட்டாக்ஸ் அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல நடக்காது. யாராலையும் நடுவில் ஒட்டு கேட்க பார்க்க முடியாது. அதே நேரத்தில் யாராலையும் நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன் ஹெச்டிடிபிஎஸ் cipher shoots are used and that the server certificates is verified. இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல
நமக்கு சைஃபர் டெக்ஸ்டாக தான் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் நமக்கு எந்த மாதிரியான சர்வர் இப்போ வந்து ஹெச்டிடிபிஎஸ்ல நீங்கள் ஒரு வெப்சைட் அக்சஸ் பண்ணோன்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து இட் மஸ்ட் ஹாவ் சம் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு HTTPS is not a separate protocol but it refers to use of ordinary HTTP over a encrypted connection. ஸோ HTTPS அப்படின்றது வந்து செப்பரேட்டாக ஒன்றும் கிடையாது. நார்மலாக நமக்கு நடக்கிற HTTP கம்யூனிகேஷன் தான். அதை வந்து என்கிரிப்டட் வே ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் இதில் அடிஷ்னலாக இருக்குது அப்படின்றாங்க. ஒரு நார்மலாக நடக்கிற HTTP கம்யூனிகேஷனில் உங்களுடைய டேட்டாஸ் மட்டும் ஒரு என்கிரிப்டட் வெர்ஷனாக இருந்தால் அதுதான் வந்து என்னென்னா HTTPS அப்படின்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு வெப் ப்ரௌசர் சச் அஸ் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் Firefox display a padlock icon to indicate that website is secure. ஸோ இந்த HTTPS நம்ம எப்படி நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை டைப் பண்ணிங்கனாலும் அதில் ஒரு பேட்லாக் மாதிரி முன்னாடி இண்டிகேஷன் வரும். அதே நேரத்தில் HTTPSன்ற இண்டிகேஷனும் இருக்கும். அதை வச்சுட்டு நீங்கள் அசஸ் பண்ணுற வெப்சைட் வந்து உங்களுக்கு HTTPயா இல்லை HTTPSஆன்னு உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு இப்போ google.com பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் முன்னாடி வந்து ஒரு பேட்லாக் இருக்குது. அதே நேரத்தில் இண்டிகேஷன் இருக்குது HTTPS அப்படின்னு. ஸோ இந்த google.com மத்தியில் நடக்கிற அதாவது உங்கள் ப்ரௌசர் கூகுள் குரோமுக்கும் இந்த google.comக்கு மத்தியில் நடக்கிற கம்யூனிகேஷன் வந்து ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே HTTP அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு HTTPSன்ற ஒரு இண்டிகேஷன் இல்லை, அதே நேரத்தில் பேட்லாக்கும் இல்லை. அப்போ அது எந்த மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐ சிம்பிள் போட்டு ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் திஸ் டேர்ம் நாட் செக்யூர். ஸோ இங்கே இந்த வெப்சைட்டில் நீங்கள் எந்த ஒரு டேட்டாஸ் அனுப்புனாலும் அந்த டேட்டாஸ் வந்து என்னென்னா இட் இஸ் இன் இன்செக்யூர் வெர்ஷன். ஸோ ஹேக்கர்ஸால் ஈஸியாக அசஸ் பண்ணி பார்க்க முடியும். அதே நேரத்தில் இந்த HTTPSல நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டாவை எந்த ஹேக்கராலையும் அசஸ் பண்ணி பார்க்க முடியாது அப்படின்னு. ஸோ இந்த பேட்லாக் சிம்பிளும் இந்த HTTPSும் நமக்கு இது ஒரு செக்யூர் கம்யூனிகேஷன் அப்படின்றத டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு HTTP transfers data between the browser and the web server in the hypertext format. ஒரு HTTP அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு ஹைப்பர்டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் தான் நமக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே நேரத்தில் HTTPS அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு என்கிரிப்டட் ஃபார்மெட்டில் நமக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? அது வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்மெட்டு, இது வந்து என்கிரிப்டட் ஃபார்மெட். ஓகேவா? ஸோ அதனால தான் அந்த மீனிங் சொல்கிறாங்க ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்றாங்க. அது கூட நமக்கு என்ன ஆட் ஆகிருக்குன்னா செக்யூர் அப்படின்றது ஆட் ஆகிருக்கு. அதை எதை மீன் பண்ணுதுன்னா யுவர் டேட்டா இஸ் சென்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் என்கிரிப்டட் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு HTTPS prevent hackers from reading and modifying the data during the transfer between the browser and web server. ஸோ அதே தான் திரும்பி நம்ம சொன்னதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஹேக்கர்ஸாலேயே ரீடும் மாடிஃபையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HTTPS established an encrypted link between the browser and web server using secure socket layer or transport layer security protocols. இந்த HTTPS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன யூஸ் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூர் சாக்கெட் லேயர் இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்ற ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணுது டேட்டாவை. ஓகேவா? ஸோ இந்த TLS டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டிக்கும் SSLக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதாவது செக்யூர் சாக்கெட் லேயருக்கும் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் SSLன்றது ஒரு ஓல்டு வெர்ஷனு, இப்போ TLSன்றது லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இதை வச்சுட்டு தான் நமக்கு டேட்டா வந்து நமக்கு என்கிரிப்டும் டீக்ரிப்டும் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு HTTPS ப்ரோட்டோக்கால் பற்றி பார்க்குறோம். HTTPS பேஜஸ் typically use one of the secure protocols SSL or TLS to encrypt communication. ஸோ HTTPSன்றது வந்து இந்த ரெண்டு ப்ரோட்டோக்காலை வச்சுட்டு நமக்கு என்கிரிப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அந்த SSL or TLS is responsible for securing the sensitive data over the internet communication. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா நமக்கு அனுப்பக்கூடிய சென்சிட்டிவ் டேட்டா, அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த SSL TLS தான் வந்து உங்களுக்கு செக்யூர்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விடுது அப்படின்றாங்க. ஸோ இந்த SSL TLS வந்து பார்த்திங்கன்னா
which uses the long-term public key and private key to generate a short-term session key அப்படின்னு. ஸோ இது என்ன எப்படி இந்த என்கிரிப்ஷன் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து வெப்சைட்டுக்கிட்ட ஒரு ப்ரைவேட் கீ அண்ட் பப்ளிக் கீ இருக்கும். அது வந்து நமக்கு வந்து ஒரு செஷன் கீயை கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஸோ பிஃபோர் அசஸிங் த வெப்சைட் யூ வில் பி அசஸிங் த public key and private key, and during the time of website access you are using some session key. ஓகேவா? அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, session key which is used to encrypt data between client and the server. ஸோ இந்த பப்ளிக் கீ அண்ட் ப்ரைவேட் கீயை வச்சுட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு செஷன் கீ கிடைக்கும். இந்த செஷன் கீயை வச்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரௌசரும் ஒரு வெப்சைட்டும் வந்து ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனை வந்து நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷனுக்குள்ளே வருதுன்னா அந்த வெப்சைட் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க வாங்கியிருந்தால் தான் அவங்களால ஹெச்டிடிபிஎஸ் கம்யூனிகேஷனை யூஸ் பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் வந்து ஒரு எஸ்பிஐ பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு வெப் போர்ட்டல் டெவலப் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வெப் போர்ட்டல்லேருந்து நமக்கு வந்து என்ன அவங்க வந்து ஒரு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், செக்யூர் சாக்கெட் லேயர் சர்டிஃபிகேட் அப்படின்றத வாங்கினா தான் அவங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த ஹெச்டிடிபி கம்யூனிகேஷனை அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா X509 சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்வாங்க, இல்லைன்னா வந்து ஹெச்டிடிபிஎஸ் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்வாங்க. ஓகேவா? ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து which is eligible to use this HTTPS which is nothing but it is a secured website அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வாங்கினா தான் அவங்க வந்து they are coming under this HTTPS communication. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த SSL TLS ப்ரோட்டோக்கால், அதாவது இந்த ஹெச்டிடிபிஎஸ்குள்ளே இருக்கிற இந்த SSL TLS ப்ரோட்டோக்கால் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் லேயருக்கும் டிரான்ஸ்போர்ட் லேயருக்கும் மத்தியில் இருக்க ஒரு நடுவில் இருக்க இங்கே தான் இது யூஸ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ராக்மெண்டேஷனும் கம்ப்ரெஷனும் தான் நடக்கும். அது கூட எக்ஸ்ட்ராவாக இந்த ஹெச்டிடிபிஎஸ்ல என்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அத்தன்டிகேஷனும் என்கிரிப்ஷனும் ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். விச் மீன்ஸ் தட் திஸ் அத்தன்டிகேஷன் அண்ட் என்கிரிப்ஷன் denotes that it is a secured communication. ஓகேவா? அதே நேரத்தில் அது கூட என்ன ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா for assessing the website you must have a handshake and we must have this HIFR specification and alert specification. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டு இல்லைன்னா இந்த ஹெச்டிடிபிஎஸ் சர்டிஃபிகேட்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கிவ் எ வெப்சைட் த எபிலிட்டி டு கம்யூனிகேட் செக்யூர்லி வித் த வெப் கஸ்டமர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் இல்லைன்னா டிஎல்எஸ் சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்ததுன்னா ஓகேவா, அது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து இட் இஸ் அ செக்யூர்டு கம்யூனிகேஷன் வெப்சைட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஈச் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் கண்டெய்ன்ஸ் யூனிக் அத்தன்டிகேட்டட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த சர்டிஃபிகேட் ஓனர். இந்த சர்டிஃபிகேட் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா யார் அந்த வெப்சைட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டோட ஃபுல் அத்தன்டிகேஷன் இன்ஃபர்மேஷனும் அது கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளுடைய ப்ரௌசர் என்ன முடிவு பண்ணுன்னா இந்த வெப்சைட் வந்து இந்த சர்டிஃபிகேட்ஸ் இருக்கிறனால இது வந்து ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் அப்படின்றத முடிவு பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், when HTTPS request a connection to a web page, the website will initially send this SSL certificate to the browser. இப்போ நீங்கள் எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் அசஸ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு ப்ரௌசர் வந்து SSL சர்டிஃபிகேட்டை தான் வெரிஃபை பண்ணணும். இன்கேஸ் SSL சர்டிஃபிகேட் இருந்தால் அது HTTPS கம்யூனிகேஷனாக மாறும். இன்கேஸ் அந்த வெப்சைட் வந்து SSL சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது HTTP கம்யூனிகேஷனாக மாற்றிக்கும். ஸோ ப்ரௌசர் வந்து HTTP கம்யூனிகேஷனா இல்லை HTTPS கம்யூனிகேஷனான்றது அந்த வெப்சைட் கொடுக்குற சர்டிஃபிகேட் வச்சு தான் அது டிஃபைன் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் சர்டிஃபிகேட் கண்டெய்ன்ஸ் த பப்ளிக் கீ நீடட் டு பிகின் த செக்யூர் செஷன். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது ஒரு செஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு பப்ளிக் கீயும்
டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டை அமுச்சு வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை வந்து நான் ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். Based on this initial exchange, your browser and website then initiate the SSL handshake. ஓகேவா? ஸோ அந்த டிஜிட்டல் சர்டிஃபிகேட் கிடைச்ச வாட்டி தான் உங்களுடைய ப்ரௌசர் வந்து அந்த வெப்சைட்டை வந்து அசஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். அதுதான் வந்து என்னன்னுவாங்கன்னா எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் அப்படின்னு. இன்கேஸ் அந்த எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக் நடக்கும். இல்லைன்னா வந்து இல்லைன்னா உங்களுக்கு HTTPS கம்யூனிகேஷனே நடக்காது அப்படின்றாங்க. The SSL handshake involves the generation of shared secrets to establish a unique secure connection between browser and the website. ஸோ இந்த SSL handshake முடிஞ்ச வாட்டி தான் நமக்கு என்ன நடக்குன்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் நடக்கும். ஓகேவா? எதுக்கு? ப்ரௌசருக்கும் வெப்சைட்டுக்கும். அப்போ தான் நீங்கள் அனுப்பக்கூடிய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் சில பர்ச்சேஸ் இப்போ அமேசான் வெப்சைட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுவோம். அந்த இன்டர்நெட் பேங்கிங்கில் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் ஹேக்கர்ஸ் வந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சால் உங்கள் நாலேஜ் இல்லாமல் அவங்க பணத்தெல்லாம் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு பர்ச்சேஸ் இன்டர்நெட் பேங்கிங்ன்ற வெப்சைட் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த வெப்சைட் மேபி ICICI பேங்க்கில் இருக்கலாம், இல்லை SBI பேங்க் இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெப்சைட் கூட ஒரு SSL சர்டிஃபிகேட் அமுச்சு வைப்பாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரௌசர் வந்து செக் பண்ணும். ஓகேவா? அந்த SSL சர்டிஃபிகேட் கூட ஒரு பப்ளிக் கீயும் வரும். அதையும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய அந்த SSL சர்டிஃபிகேட்டை தரவாக செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு அந்த வெப்சைட் வந்து ஒரு செக்யூர்டு வெப்சைட் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் இந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷனை அசஸ் பண்ணும். அந்த கம்யூனிகேஷன் அசஸ் பண்ணும்போது தான் என்ன ஆகும்னா நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த சீக்ரெட் டேட்டாஸ், அதாவது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் வந்து வெப்சைட்டுக்கு போய் சேரும். இன்கேஸ் அந்த SSL சர்டிஃபிகேட் இன்வேலிடாக இருந்தால் நீங்கள் என்ன டேட்டா கொடுத்தீங்கனாலும் அது வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்செக்யூர் கம்யூனிகேஷன் HTTP கம்யூனிகேஷனாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க நமக்கு டீட்டெயிலாக. ஸோ அந்த SSL சர்டிஃபிகேட்டை வச்சு தான் ஒரு வெப்சைட் வந்து ஒரு செக்யூர்டு வெப்சைட்டா இல்லை இன்செக்யூர் வெப்சைட்டான நம்மளால் முடிவு பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த HTTPS கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறாங்க. அது வந்து 2 ஸ்டெப்பாக நடக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. HTTPS கம்யூனிகேஷன் பிட்வீன் ப்ரௌசர் அண்ட் வெப் சர்வர் இஸ் மெயின்லி டிவைடட் இன்டு 2 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSL ஹேண்ட்ஷேக். நான் ஆல்ரெடி சொன்னேன் SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேவா? வெதர் த வெப்சைட் இஸ் கம்ஸ் அண்டர் HTTP ஆர் HTTPS அப்படின்றது ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கும். அதை தான் வந்து என்னென்னா SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அசிமெட்ரிக் கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்னன்றாங்கன்னா SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் which is nothing but செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் SSL ஹேண்ட்ஷேக் நடந்த பிறகு தான் நமக்கு என்ன நடக்குதுன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ 2 ஸ்டெப்பாக நடக்குது. ஃபஸ்ட்டு வந்து certificate verification which is nothing but SSL handshake. Second வந்து actual data transfer between website and the web browser. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே நடக்கக்கூடிய இந்த ஹேண்ட்ஷேக் SSL ஹேண்ட்ஷேக்கும் நமக்கு நடக்கக்கூடிய டேட்டா ட்ரான்ஸ்ஃபரையும் நமக்கு இங்கே 5 ஸ்டெப்ஸாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரௌசர் வந்து இப்போ நீங்கள் வந்து www.sbi.com அப்படின்னு நீங்கள் அனுப்பும்போது அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. அதை தான் வந்து என்னன்னுவாங்கன்னா ஹலோ லெட்ஸ் செட் அப் ஏ செக்யூர் SSL செஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுற www.sbi.com அப்படின்றது உங்களுக்கு போகுது சர்வருக்கு. இப்போ சர்வர் என்ன பண்ணுதுன்னா அந்த sbi.com வந்து அசஸ் பண்ணி அதை உங்கள் ப்ரௌசருக்கு அனுப்பி வைக்குது. அப்போ அந்த ப்ரௌசருக்கு அனுப்பும் போது என்ன பண்ணுதுன்னா அந்த வெப்சைட் கூட அந்த SSL சர்டிஃபிகேட்டும் ஒரு பப்ளிக் கீயும் இதில் வந்துட்டுருக்கும். அது வந்து உங்கள் ப்ரௌசர் வந்து என்ன பண்ணுன்னா அவங்க அனுப்பக்கூடிய வெப்சைட்டில் இந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெப்சைட்டை அனுப்புகிறீங்க. அதை வந்து சர்வர் செக் பண்ணிவிட்டு அந்த கரஸ்பாண்டிங் நேமுக்கு உண்டான வெப்சைட்டை வந்து சர்வர் வந்து அனுப்பி வைக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் நேம் அனுப்புகிறீங்க, அது கரஸ்பாண்டிங் வெப்சைட்டை வந்து சர்வர் அனுப்பி வைக்குது. அந்த வெப்சைட் கூட என்ன அனுப்புதுன்னா ஒரு SSL சர்டிஃபிகேட்டையும் அனுப்பிச்சி வைக்குது. இப்போ உங்களுடைய ப்ரௌசர் வந்து அந்த SSL சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணும். வெரிஃபை பண்ணிவிட்டு அது வந்து ஓகே அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா இது ஒரு கீயை ஜெனரேட் பண்ணும். கீயை ஜெனரேட் பண்ணி அது என்ன பண்ணுன்னா அந்த சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஆர்டர் டு ஹேவ் த
ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கோசரம் இது என்ன பண்ணுன்னா ஒரு கீயை ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு அமுச்சு வைக்கும். இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீயை வச்சுக்கும். ஸோ ஆல்ரெடி கஸ்டமர்கிட்டையும் அதே கீ இருக்கும். ஓகேவா? ஸோ அதாவது உங்கள் ப்ரௌசர் வந்து அந்த கீயை வந்து சர்வருக்கு அமுச்சிருது. இது ஒரு கீ வச்சுருக்கு. இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ சர்வர்கிட்டையும் அதே கீ இருக்குது, கஸ்டமர்கிட்டையும் அதாவது உங்கள் ப்ரௌசர்கிட்டையும் அதே கீ இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நமக்கு என்ன நடக்கும்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இது என்ன பண்ணுன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிச்சி வைக்கும். ஸோ அந்த கீயை வச்சு டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். அதே நேரத்தில் சர்வர் என்ன பண்ணுன்னா அந்த கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி அந்த டேட்டாவை பார்க்கும். இன்கேஸ் சர்வர் ஏதோ ஒரு டேட்டா அனுப்புதுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணுன்னா நீங்கள் அனுப்புன அந்த செஷன் கீயை வச்சு அது என்கிரிப்ட் பண்ணி டேட்டாவை அனுப்பும். இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா தான் இருக்க அந்த செஷன் கீயை வச்சுட்டு அந்த டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சொன்ன இந்த 4 ஸ்டெப்ஸையும் வந்து நம்ம டீட்டெயிலாக தான் பார்க்குறது தான் என்னென்னா HTTPS கம்யூனிகேஷன் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த HTTP கம்யூனிகேஷனில் நமக்கு 2 ஸ்டெப்பாக டிவைட் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னு. ஸோ SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா HTTP communication over SSL always begins with SSL handshake. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு SSL handshake தான் நடக்கும் அப்படின்றாங்க. The SSL handshake allows the browser to verify the web server. ஸோ இது எப்படி வெரிஃபை பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சர்டிஃபிகேட் வச்சு வெரிஃபை பண்ணும். அதை தான் சொல்கிறாங்க. தென் ப்ரௌசர் கெட்ஸ் த பப்ளிக் கீ ஆஃப் த வெப் சர்வர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் த செக்யூர் கனெக்ஷன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் கூட நமக்கு சர்வர் என்ன அனுப்பி வைக்குதுன்னா வெப்சைட்டோட பப்ளிக் கீ அனுப்பும். ஸோ அதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு செக்யூர் கனெக்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் பிகினிங் ஆஃப் ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ ஒரு பிகினிங் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறது இந்த SSL ஹேண்ட்ஷேக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்னா என்னென்னா சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணி பப்ளிக் கீயை ரிசீவ் பண்ணுறது தான் நமக்கு SSL ஹேண்ட்ஷேக் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், அதை தான் நமக்கு நான் ஆல்ரெடி சொன்னதே தான் இங்கே உங்களுக்கு ஸ்மால் டயக்ராம் அதாவது SSL ஹேண்ட்ஷேக் மட்டும் தனியாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ client hello message is nothing but your website typing. ஓகேவா? அது சர்வருக்கு போகுது. இப்போ சர்வர் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SSL சர்டிஃபிகேட்டையும் தன்னுடைய பப்ளிக் கீயும் அது அனுப்பி வைக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த SSL சர்டிஃபிகேட்டை ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசர் வந்து வெரிஃபை பண்ணும். அதே நேரத்தில் அந்த பப்ளிக் கீயும் வச்சுக்கும் கூட. ஓகேவா? பப்ளிக் கீயை வச்சுக்கிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணும். இன்கேஸ் வந்து அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிட் அப்படின்னா இது என்ன பண்ணுன்னா அந்த பப்ளிக் கீயை வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுன்னா ஒரு செஷன் கீயை கிரியேட் பண்ணும். அந்த செஷன் கீயை வந்து இது வந்து சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்கும். ஓகேவா? ஸோ பப்ளிக் கீயை வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுன்னா ஒரு செஷன் கீயை கிரியேட் பண்ணும். அந்த செஷன் கீயை வந்து உங்களுக்கு சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்கும். இப்போ இந்த சர்வர் என்ன பண்ணுன்னா அந்த செஷன் கீயை வந்து தாங்கிட்ட இருக்க ப்ரைவேட் கீயை வச்சு அந்த செஷன் கீயை வந்து அது யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுக்கிட்டையும் இப்போ செஷன் கீ இருக்கும், ப்ரௌசர்கிட்டையும் ஒரு செஷன் கீ இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த இதுதான் வந்து என்னன்னீங்கன்னா இது செஷன் கீ வந்து ரிசீவ் பண்ண வாட்டி நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் சென்ஸ் த அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் டைப் பண்ணி அனுப்புகிறீங்க, அந்த வெப்சைட்டுக்கு வந்து சர்டிஃபிகேட்டும் பப்ளிக் கீயும் வருது. அந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுது. வெரிஃபை பண்ண வாட்டி இது என்ன பண்ணுதுன்னா ப்ரௌசர் வந்து ஒரு செஷன் கீயை கிரியேட் பண்ணி அந்த செஷன் கீயை சர்வருக்கு அனுப்பிச்சி வைக்குது. சர்வர் என்ன பண்ணுதுன்னா அந்த செஷன் கீயை ரிசீவ் பண்ணிக்குது. அந்த செஷன் கீயை ரிசீவ் பண்ணதுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புது. ஓகேவா? நான் இந்த மாதிரி இந்த செஷன் கீயை ரிசீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஏன் இந்த அக்னாலஜ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே அந்த செஷன் கீயை வச்சு தான் உங்களுக்கு என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவீங்க. அதாவது லாக் கீ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பார்சல் அனுப்புகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு பார்சலை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு பூட்டி அனுப்புகிறீங்க. அந்த அனுப்பும் போது அந்த ரிசீவர்கிட்டையும் என்ன இருக்கணும்னா அந்த கீ இருந்தால் தான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி அவங்களால அந்த மெசேஜை எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பிஃபோர் நம்மளுடைய பார்சல் அனுப்புறதுக்கு முன்னாடி கீ எக்ஸ்சேஞ்சு நடக்குது 2 பேருக்கு மத்தியில். ஓகேவா? ஸோ இவங்களும் அதே கீயை வச்சுக்கிறாங்க, ரிசீவருக்கும் அதே கீயை கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ இவங்க பார்சல் அனுப்பும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பார்சலை அதே கீயை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களாலையும் அந்த பார்சலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? SSL ஹேண்ட்ஷேக் இஸ் நத்திங் பட் கிரியேட்டிங் எ செஷன் கீ பிட்வீன் த browser and the web server. ஓகேவா?
அதுக்கு முன்னாடி அந்த செஷன் கீ கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணால் தான் நமக்கு வந்து செஷன் கீ வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னு எஸ்எஸ்எல் ஹேண்ட் ஷேக் அப்படின்வாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து நம்ம ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், கிளைண்ட் சென்ஸ் அ ஹலோ மெசேஜ் அப்படின்னா என்னென்னா இன்க்ளூட்ஸ் த எஸ்எஸ்எல் வெர்ஷன் நம்பர், சைஃபர் செட்டிங்ஸ், session specific data and other information that server needs to communicate with the client using SSL அப்படின். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, server includes server version cipher settings, ஓகேவா, SSL certificates with the public key and other information that client need to communicate with the server over SSL. ஸோ நான் சொன்னக்கூடிய அந்த 4 ஸ்டெப்பையும் உங்களுக்கு தனித்தனி இதாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கிளையண்ட் வெரிஃபைஸ் த சர்வர்ஸ் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்ற மெசேஜ் போகுது. அதற்கு அந்த சர்டிஃபிகேட்டும் அது கூட ஒரு பப்ளிக் கீயும் வருது. அடுத்தது மூணாவதாக நடக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு கிளையண்ட் வெரிஃபைஸ் த சர்வர்ஸ் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்ஸ். கிளையண்ட் என்ன பண்ணுதுன்னா இப்போ ப்ரௌசர் வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிளையண்ட் வெரிஃபைஸ் த சர்வர்ஸ் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் ஃப்ரம் சர்டிஃபிகேட் அத்தாரிட்டி, வெதர் அந்த அத்தாரிட்டி தான் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்குது. தென் இஃப் அத்தன்டிகேஷன் ஃபெயில்ஸ் தென் கிளையண்ட் ரெஃப்யூசஸ் தி எஸ்எஸ்எல் கனெக்ஷன் அண்ட் த்ரோஸ் அண்ட் எக்ஸம்ஷன். இன்கேஸ் அந்த சர்டிஃபிகேட் வந்து இன்வாலிடாக இருந்தால் அது என்ன பண்ணுன்னா கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாது. இஃப் அந்த சர்டிஃபிகேட் வந்து வேலிடாக இருந்தால் தான் நமக்கு வந்து 4th ஸ்டெப்பே போகும். ஸோ 4th ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளையண்ட் கிரியேட்ஸ் தி செஷன் கீ. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை திரும்பியும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா த கிளையண்ட் கிரியேட்ஸ் த செஷன் கீ, என்கிரிப்ட்ஸ் இட் வித் த சர்வர்ஸ் பப்ளிக் கீ அண்ட் சென்ட்ஸ் டு த சர்வர். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நீங்கள் உங்களுடைய ப்ரௌசர் இப்போ வந்து எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டையும் பப்ளிக் கீயும் வாங்கி வச்சுக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செஷன் கீயை கிரியேட் பண்ணுது. அந்த செஷன் கீயை வந்து என்ன பண்ணுதுன்னா பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அமுச்சு வைக்குது. ஏன் அது பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் நடுவில் ஒரு ஹேக்கர் வந்து அந்த செஷன் கீ எடுத்தாங்கன்னா அவங்களால என்ன பண்ண முடியும்னா அவங்களாலையும் உங்களுக்கு 2 பேருக்கு மத்தியில் நடக்கிற கம்யூனிகேஷனை அவங்களால ஹேக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த செஷன் கீயை வந்து அவங்களுக்கு புரியாத டேர்மில் இருக்கணும். ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா சர்வர் அனுப்புன ஒரு பப்ளிக் கீயை வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணுதுன்னா செஷன் கீயை என்கிரிப்ட் பண்ணி அதை அமுச்சு வைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி சர்வர் தான் வந்து பப்ளிக் கீ அமுச்சு வச்சனால அந்த பப்ளிக் கீ அது என்ன பண்ணுன்னா சர்வர் வந்து ஒரு ப்ரைவேட் கீ வச்சுருக்கோம். அந்த ப்ரைவேட் கீயை வச்சுட்டு நீங்கள் அனுப்பின செஷன் கீயை வந்து அது டீக்ரிப்ட் பண்ணி அது அந்த கீயை வாங்கி வச்சுக்கும். அதை தான் இங்கே முக்கியமான பாயிண்ட். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். த கிளையண்ட் கிரியேட்ஸ் செஷன் கீ, encrypts it with the server's public key and send it to the server. If server has required the client authentication mostly in the server to server communication, then client sends his own certificate to the server. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணுன்னா அந்த செஷன் கீயை வந்து பப்ளிக் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்பும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனி போர்ட்டல் அதில் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதாவது ப்ரௌசருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் அப்படின்றதான் லாஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ரௌசராக யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெப்சைட்டுக்கு வந்து நாங்கள் தான் இந்த ப்ரிஸ்கிரைப்டு கம்பெனிலேருந்து தான் நாங்கள் இந்த இதை அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சர்டிஃபிகேட் அனுப்பிச்சி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னா எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக். ஃபைனலாக நடக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட். இப்போ என்ன பண்ணுன்னா சர்வர்கிட்ட வந்து செஷன் கீ போகுது. அது எப்படி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்கிரிப்டட் வெர்ஷனாக போகுது. ஸோ என்கிரிப்டட் வெர்ஷனாக போகிற செஷன் கீயை அது என்ன பண்ணுதுன்னா தாங்கிட்ட இருக்கிற ப்ரைவேட் கீயை வச்சுக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா டீக்ரிப்ட் பண்ணி அந்த செஷன் கீயை அசஸ் பண்ணிக்குது. அதை வந்து அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட்டாக அது சொல்லுது ப்ரௌசருக்கு. ஓகேவா? தஸ் தட் எண்ட் ஆஃப் த எஸ்எஸ்எல் ஹேண்ட்ஷேக். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Thus, at end of SSL handshake, both the client and server have a valid session key which they will use to encrypt or decrypt actual data. The public key and private key will not be used for any more after this. Okay. So, ஒரு session key வந்து நமக்கு வந்து என்னன்னா ஒரு சர்வர்கிட்டையும் ஒரு ப்ரௌசர்கிட்டையும் வந்துடுது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு என்ன யூஸ் ஆகாதுன்னா பப்ளிக் கீயும் ப்ரைவேட் கீயும் நமக்கு யூஸ் ஆகாது. செஷன் கீயை வச்சுக்கிட்டு நம்மளுடைய சர்வரும் வெப்சைட்டும் அசஸ் பண்ணிக்கும். அதாவது டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறதுக்கும் டேட்டாவை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கும் சேம் செஷன் கீயை யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா?
ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய செஷன் கீ ஆஃப் த ப்ரௌசர் அண்ட் த சர்வர் will use it for the data encryption as well as data decryption. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன நடக்க போகுதுன்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஸோ ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து செஷன் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்புவீங்க. அதே நேரத்தில் சர்வர் என்ன பண்ணுன்னா அதே செஷன் கீயை வச்சு அதை டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கும், ஓப்பன் பண்ணி பார்க்கும். இப்போ இது ஒரு டேட்டாவை அனுப்புதுன்னா இது என்ன பண்ணுன்னா அந்த செஷன் கீயை வச்சு லாக் பண்ணி இது அமுச்சு விடும். இப்போ வந்து ப்ரௌசர் என்ன பண்ணுன்னா ஆல்ரெடி இதுக்கு ஒரு செஷன் கீ இருக்கனால இது அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும். ஸோ சேம் கீயை வச்சுக்கிட்டு ஓகேவா, இதுவும் அதுவும் ஒரே டைப் ஆஃப் கீயை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ இன்கேஸ் நடுவில் ஒரு ஹேக்கர் வந்து அவர் வந்து இந்த டேட்டாவை பார்க்கணுன்னு நினச்சா முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு என்கிரிப்டட் டேட்டா. இன்கேஸ் அந்த ஹேக்கர் அந்த டேட்டாவை பார்க்கணுன்னா அவர்கிட்டையும் என்ன இருக்கணும்னா இந்த செஷன் கீ இருந்தால் தான் அவரால் பார்க்க முடியும், நடுவில் இருக்க ஹேக்கர்ஸால். இல்லைன்னா என்ன பண்ண முடியாதுன்னா அவங்களால இதை ஹேக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா? ஸோ அதனால தான் இது என்னன்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது பாருங்கள், the client and server now use the shared session key to encrypt and decrypt actual data transfer. So actual data transferக்கு நமக்கு என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷனும் இந்த செஷன் கீயை வச்சு நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் லாஸ்ட் பாயிண்ட்டு. இது பாருங்க, the same session key is used at both the ends. ஒரே டைப் ஆஃப் செஷன் கீ வந்து ப்ரௌசர்கிட்டையும் நமக்கு வெப் சர்வர்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எப்போ செஷன் கீ வந்து ரெண்டு பேர்கிட்டையும் இருக்குதோ அப்போ தான் நமக்கு என்ன நடக்கும்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அது வரைக்கும் நம்மளுடைய சீக்ரெட்டான மெசேஜ் எதுவுமே வெப்சைட்டுக்கு போய் சேராது. அதனால தான் இந்த HTTPS கம்யூனிகேஷன்றது வந்து மோஸ்ட் செக்யூர்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இப்போ சொன்னது தான் திரும்பியும் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா இந்த HTTPS அப்படின்றது தான் இப்போ நமக்கு ஃப்யூச்சரில் எல்லாமே வந்து HTTPயே இருக்காது, இந்த HTTPS கம்யூனிகேஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ திரும்பியும் நான் உங்களுக்கு இதை சிம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வெப்சைட்டை வந்து அனுப்புது. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து சர்டிஃபிகேட்டையும் பப்ளிக் கீயும் அமுச்சு வைக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, www.sbi.com அப்படின்னு அனுப்புகிறீங்க. சர்வர் என்ன பண்ணுதுன்னா அந்த வெப்சைட் எஸ்பிஐக்கோட வெப்சைட்டு அதோட சர்டிஃபிகேட்டு ஒரு பப்ளிக் கீ இதை மூணையும் உங்களுக்கு ப்ரௌசருக்கு அமுச்சு வைக்குது. இப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுதுன்னா அதை வந்து செக் பண்ணுது. அதனால தான் இங்கே ரெக்டாங்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க, நோ ஏரோ. ஓகேவா? அந்த சர்டிஃபிகேட் வந்து எக்ஸ்பயர் ஆகிருக்கா இல்லை வந்து அது ஆத்தரைஸ்டா அப்படின்னு ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணுது அந்த சர்டிஃபிகேட்டை. ஓகேவா? செக் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுதுன்னா ஒரு செஷன் கீயை வந்து க்ரியேட் பண்ணுது. அந்த செஷன் கீயை தான் வந்து என்னன்றாங்கன்னா சிமெட்ரிக் கீ அப்படின்றாங்க. ஓகேவா? ஒரு செஷன் கீயை க்ரியேட் பண்ணுது. அந்த செஷன் கீ என்ன பண்ணுதுன்னா இப்போ அது வந்து என்ன பண்ணுன்னா சர்வருக்கு அமுச்சு வைக்கணும். ஸோ சும்மா அமுச்சு வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நடுவில் ஹேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த செஷன் கீயை பார்த்துருவாங்க. ஸோ அதனால் இது என்ன பண்ணுதுன்னா அந்த செஷன் கீயை சர்வர் அமிச்ச பப்ளிக் கீயை வச்சு அது வந்து என்கிரிப்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா செஷன் கீயை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு அந்த பப்ளிக் கீயை வச்சு லாக் பண்ணி அது வந்து சர்வருக்கு அமுச்சு வைக்குது. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சர்வர் தான் வந்து நமக்கு பப்ளிக் கீ அமிச்சனால இந்த சர்வர்கிட்ட ஆல்ரெடி ஒரு கீ இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுன்னா அதை தான் இங்கே பாருங்கள், டீக்ரிப்ட்ஸ் த சிமெட்ரிக் கீ யூஸிங் இட்ஸ் ப்ரைவேட் கீ. ஸோ அனுப்புறது பப்ளிக் கீ, ஏன்னா வேற ஒருத்தங்களுக்கு அனுப்புறதுனால வெளியில் கொடுக்கறனால அது பேர் பப்ளிக் கீ. ஓகேவா? அதே தனக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறனால அது பேர் ப்ரைவேட் கீ. ஓகேவா? ஸோ இந்த ப்ரைவேட் கீயை வச்சுக்கிட்டு நீங்கள் அனுப்பக்கூடிய செஷன் கீ சிமெட்ரிக் கீயை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குது. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு என்ன கிடைச்சதுன்னா ஒரு செஷன் கீ கிடைச்சிருது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப் சர்வர் சென்ஸ் த இப்போ ஃபைனலாக இவங்கள்ட்டையும் அதாவது சர்வர்கிட்டையும் உங்களுடைய ப்ரௌசர்கிட்டையும் நமக்கு செஷன் கீ இருக்குது. ஸோ இது வரைக்கும் நடக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா SSL ஹேண்ட் ஷேக் அப்படின்னு அர்த்தம். எப்போ வந்து ப்ரௌசர்கிட்டையும் சர்வர்கிட்டையும் நமக்கு வந்து செஷன் கீ இருக்கோ அப்போ தான் என்ன நடக்க போகுதுன்னா ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஓகேவா? ஸோ ஆக்சுவல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா செஷன் கீயை வச்சு என்கிரிப்ட் பண்ணி அனுப்பிவிடும்.
அப்போ சர்வர் என்ன பண்ணுன்னா அந்த செஷன் கீயை வச்சு டீக்ரிப்ட் பண்ணி பார்க்கும். அதனால தான் இது பேர் சிமெட்ரி கீ அப்படின்றாங்க. சிமெட்ரி கீ அப்படின்னு ஏன் மீன் பண்ணுறாங்க, செஷன் கீயை வந்து சிமெட்ரி கீ அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரௌசர்கிட்டையும் சர்வர்கிட்டையும் ஒரே டைப் ஆஃப் கீ தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், the symmetry key and displays the information to the user. ஓகேவா. ஸோ அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு வந்து அந்த செஷன் கீயை வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷனும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஒரு HTTPS செக்யூர்டு கம்யூனிகேஷன் நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஓகேவா. இப்போ இந்த HTTPS எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் வெப்சைட்ஸ்க்கு, பேமெண்ட் கேட்வே, நீங்கள் ஏதாவது ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அப்போ இந்த HTTPS யூஸ் ஆகும். அதே நேரத்தில் ஷாப்பிங் வெப்சைட்டு, நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் ஏதாவது பண்ணிங்கன்னா HTTPS தான் யூஸ் ஆகும். ஏன்னா உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதில் போகக்கூடாது. இப்போ இமெயில் அப்ளிகேஷன், இமெயிலில் வந்து நம்ம கூடிய பர்சனல் டேட்டாஸ் லைக் யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே இருக்கிறனால நமக்கு வந்து என்னென்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்ம இமெயிலில் வந்து நம்ம எல்லா விதமான டேட்டாஸும் வச்சுருப்போம். ஓகேவா. பர்சனல் டேட்டாஸ் அதை யாருமே வந்து பார்த்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செக்யூர்டாக எங்கெல்லாம் உங்களுடைய பர்சனல் அசஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த HTTPS கம்யூனிகேஷன் தான் யூஸ் ஆகுது அப்படின்றாங்க. ஓகேவா. ஸோ பேங்கிங் வெப்சைட்ஸு, பேமெண்ட் கேட்வே, ஷாப்பிங் வெப்சைட்ஸ் அண்ட் இமெயில் ஆப்ஸ் எல்லாம் வந்து இந்த HTTPSஐ யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூர் கம்யூனிகேஷன். HTTPS மேக்ஸ் எ செக்யூர் கனெக்ஷன் பை எஸ்டாப்ளிஷிங் அண்ட் என்கிரிப்டட் லிங்க் பிட்வீன் ப்ரௌசர் அண்ட் த சர்வர் ஆர் எனி டூ சிஸ்டம்ஸ். ஓகேவா. ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் நடக்குது. அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய டேட்டா வந்து நடுவில் எந்த ஹேக்கர்ஸாலையும் ரீட் பண்ண முடியாது, அதே நேரத்தில் மாடிஃபையும் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷன் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட்ஸ் டேட்டா இன்டிகிரிட்டி அப்படின்னு. டேட்டா வந்து இன்டிகிரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாதுகாப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஏன் பாதுகாப்புன்னு பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறாங்க. அது ஒரு என்கிரிப்டட் கம்யூனிகேஷன், அதாவது செஷன் கீயை வச்சுக்கிட்டு நம்மளுடைய டேட்டாஸ் வந்து அனுப்பப்படுறதுனால இன்கேஸ் நடுவில் ஹேக்கர்ஸ் ஓப்பன் பண்ணாலும் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அதை செக் பண்ண முடியாது, அதே நேரத்தில் அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ டேட்டா வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அனுப்ப முடியும் அப்படின்றது தான் வந்து என்னென்னா டேட்டா இன்டிகிரிட்டி அப்படின்னு அர்த்தம். செக்யூர் கம்யூனிகேஷன்னா டேட்டா வந்து யாராலையும் அசஸ் பண்ண முடியாது, அது வந்து செக்யூர்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. HTTPS protects the privacy and security of the website users by preventing hackers to passively listen to communication between browser and the server. ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ரைவசி இருக்குது. ஓகேவா. ஸோ யார் அந்த வெப்சைட்டை அசஸ் பண்ணுறாங்க, ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த வெப்சைட் இப்போ இன்கேஸ் நடுவில் யார் வந்து பார்த்தாலுமே நமக்கு வந்து என்ன இருக்காதுன்னா அதை வந்து யார் பண்ணாங்கன்னே தெரியாது. அதுதான் வந்து ப்ரைவசி as well as security. ஓகேவா. எல்லாமே வந்து நமக்கு செக்யூர்டாக இருக்குது. என்னன்னா யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து வெளியில் தெரியாமல் இருக்குது. அதுதான் வந்து என்னென்னா செக்யூரிட்டி ஆஃப் த யூசர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துங்க, இதுதான் முக்கியம். இன் ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா HTTPS represents the future of web by making internet safe for users and website owners. ஏன்னா இப்போ எல்லாமே நமக்கு வந்து கம்ப்யூட்டர் அட் ப்ரெசென்ட் வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் டிபெண்ட்டாக மாறப்போகுது. மேக்ஸிமம் எல்லா பேமெண்ட்டும் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டாக மாறிடுச்சு. ஓகேவா. ஸோ எல்லா பேமெண்ட்டும் ஆன்லைன் பேமெண்ட்டாக மாறும் போது நமக்கு என்னென்னா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் வந்துடும். ஏன்னா நிறைய அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி பணத்தை எடுத்துகிட்டு போகும்போது நிறைய திருடர்கள்லாம் வர மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் வந்து ஹேக்கர்ஸ் அப்படின்றது என்னென்னா டெக்னாலஜி தீஃப்ஸ் மாதிரி வந்துடுவாங்க. அவங்க வந்து நம்மளுடைய டேட்டாஸு, நம்மளுடைய பணம் இதெல்லாம் ஸ்டீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா. ஸோ அதுக்கோசரம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ஃபியூச்சரில் எல்லாமே ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனாக தான் மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் HTTPSோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு HTTPக்கும் HTTPSக்கும் இருக்கிற கம்பேரிசன். இது வந்து 6 மார்க்ஸில் கேட்பாங்க, இல்லைன்னா 4 மார்க்ஸ் இந்த மாதிரி. இது வந்து வெரி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா. அதனால தான் உங்களுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ HTTPனா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். HTTPSனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் வித் செக்யூர். நெக்ஸ்ட் பாருங்கள், செக்யூரிட்டினா டேட்டா இன் HTTP இஸ் vulnerable டு ஹேக்கர்ஸ். ஓகேவா. என்னன்னா ஈஸியாக வந்து அசஸ் பண்ண முடியும், அதுதான் vulnerable அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு செக்யூர்டாக இருக்கனால யாராலையும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது 80, அது வந்து 443 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டோக்கால் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாது HTTP. இது வந்து நமக்கு SSL இல்லைன்னா TLS அப்படின்ற 2 ப்ரோட்டோக்கால் வந்து நமக்கு யூஸ் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராம்பிளிங். ஓகேவா, ஸ்க்ராம்பிளிங்னா டேட்டா வந்து மாறி போகிறது. அங்கே வந்து டேட்டா வந்து எதுவுமே மாறாது ஹெச்டிடிபியில். இதில் வந்து ஸ்க்ராம்பிள்ட் ஆகி போகும். ஓகேவா, அதுதான் வந்து என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் நடக்கும். இங்கே வந்து எதுவுமே நடக்காது, ஹெச்டிடிபியில் எதுவுமே நடக்காது. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஹெச்டிடிபி வந்து என்னென்னா ஆப்ரேட்ஸ் ஓவர் டிசிபி ஐபி. நார்மல் டிசிபி ஐபியில் நடந்துடும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து எஸ்எஸ்எல் இல்லைன்னா டிஎல்எஸ் அப்படின்ற ஒரு சாக்கெட் லேயர் இருக்கும், விச் இஸ் நத்திங் பட் விச் இஸ் யூஸ் டு கிரியேட் தி செஷன் கீயை க்ரியேட் பண்ணுறதுக்கோசரம் இது ரெண்டும் இங்கே நடுவில் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இது வந்து சர்ச் ரேங்கிங் வந்து எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. இது வந்து என்னன்னா சர்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே சப்போர்ட் ஆகும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஸ்பீடாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபின்றது டைரெக்டாக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆயிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனு கீ ஜெனரேஷன்லாம் இருக்கிறதுனால இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு ஸ்லோவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் எப்போ பண்ணிங்கனாலும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு சேஃபாக, அதாவது செக்யூர்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன அதில் மீன் பண்ணியிருப்பாங்கன்னா, டோன்ட் ப்ரெஸ் ரெஃப்ரெஷ் பட்டன் ஆர் பேக் பட்டன் அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டுருக்கும். ஏன்னா ஒரு செக்யூர்டு கம்யூனிகேஷனால் ஒரு ஸ்லோ பை ப்ராசஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எதுவுமே பேக் பட்டனோ இல்லை இதோ பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னா அது வந்து ஒரு இன்வாலிட் கனெக்ஷன் ஆகி நமக்கு வந்து பிரேக் ஆயிரும். ஓகேவா, அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆயிரும். அதனால தான் இது வந்து ஒரு ஸ்லோ கனெக்ஷன் அப்படின்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேலிடேஷனும் இருக்காது. இங்கே வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா வந்து என்கிரிப்ட் ஆகாது, இங்கே வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும் அப்படின்றாங்க. வல்னரபிள் டு அட்டாக்ஸ், ஈஸியாக வந்து அட்டாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது வந்து என்னென்னா செக்யூர்டாக இருக்குது அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து இதோட ரெண்டுத்தோட கம்பேரிசன்ஸ். ஸோ நம்ம இப்போ எடுத்த இந்த ஹெச்டிடிபிஎஸ்ஸை வச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதில் கேளுங்க. ஓகேவா, தேங்க்ஸ்ப்பா.